ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தினத்துல மதுராந்தகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியின் எல்லா கட்சி தலைவர்களும் சேர்ந்து ஒரு பிரச்சார மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. ரொம்ப வரவேற்பு பெற்ற ஒரு மீட்டிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் டைரக்டா வந்து என்ன பண்ணிருக்காரு, பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவர் வர டைமுக்குள்ள இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்றணும், பிரிந்து கிடக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில கட்சியை விட்டு வெளியே போனவங்க இன்னும் உள்ள வருவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த மீட்டிங்ல எல்லாருமே ஒருங்கிணைந்து காட்டணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக ஐயா மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இணைப்பு விழா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமா நடந்தது. டிடி வித்யநகரனா இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கட்டும், அன்புமணி அவர்களா இருக்கட்டும், அதே போல தமாக அதாவது ஜி.கே. வாசன் இவர்கள் எல்லாருமே கூடிய விரைவில் டக்கு 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 டக்குன்னு இந்த விஷயம் எல்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம். டிடி வித்யநகர் எல்லாம் அதிசயம், இவர் திரும்ப உள்ள வருவாரா அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிறத விட தூக்கு மாட்டின்னு செத்துடலாம் அப்படின்னு சொன்னவர் தான் டிடி வித்யநகரன். ஆனா அதெல்லாம் கடந்து இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மோடி அவர்கள் வராரு, அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில போயிட்டு டிடி வித்யநகரன் ஐக்கியமா இருக்கிறாரு. அதன்படி ரொம்ப பிரம்மாண்டமா இந்த கூட்டம் நடந்துருச்சு. அப்படின்னா இதுல சில சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்திருக்கு. அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம்? இவங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில இருப்பாங்களா, ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல பாத்துப்பாங்களா அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அது நேத்து நடந்துச்சு. ரெண்டு பேரும் பரஸ்பரமா சமரசமா ஒருத்தர் ஒருத்தர் கை குலுக்கின்னு ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுன்னு, இதுல இன்னொரு அவரை கொஞ்சம் இவரை கொஞ்சம் ஒரே கூத்தா இருந்தது போங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமியை டிடி வித்யநகரன் வாழ்த்தி பேசுனதும், டிடி வித்யநகரனை எடப்பாடி பழனிசாமி வாழ்த்தி பேசுனதும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ரொம்ப உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏன்னா எதிரொப்புதிரமா இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி டிடி வித்யநகரனை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சிருந்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இதே டிடி வித்யநகரனும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றா இருந்தாங்க. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு சசிகலா அவர்கள் சிறைச்சாலைக்கு போகும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல இதே டிடி வித்யநகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி தொப்பி சின்னத்துல எந்த அளவுக்கு வாக்கு சேகரித்தாரு, தொப்பியெல்லாம் அணிந்து எந்த அளவுக்கு வாக்கு சேகரித்தாரு அப்படின்றதெல்லாம் தெரியும். காலப்போக்கில் இதே டிடி வித்யநகரனை எடப்பாடி பழனிசாமி காலவாரி விட்டுட்டு எப்படியெல்லாம் விமர்சனம் செஞ்சாரு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆனா டிடி வித்யநகரன் சும்மா கிடையாது. எடப்பாடி பழனிசாமி 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வச்சு செஞ்சாரு. அவரு அந்த காலகட்டத்தில் கூவத்தூர்ல என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன செஞ்சாங்க, எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் முதலமைச்சர் பதவி வாங்கினாங்க, எல்லாத்தையும் தோலுரித்து காமிச்சாரு. இது போக ஆனா சமீபத்துல என்ன ஒரு தகவல் சொன்னாரு டிடி வித்யநகரன் எடப்பாடி பழனிசாமி பத்தி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மாத்திரம் இல்ல, அவங்க கூட இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை பத்தி எல்லாம் சொன்னாரு. அதாவது போயஸ் கார்டன்ல சில லெட்டர் உளவுத்துறை மூலமா, அதாவது அப்போ முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு வரும். அதுல சில கடிதங்களை இவங்க எடுத்து பார்ப்பாங்களாம். இப்போ எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கிட்டும் இவங்க செஞ்ச அட்டுழியங்கள், அழிச்சாட்டியங்கள் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து சிரிப்போம். சே இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு எங்களுக்குள்ளே சிரிப்பு வரும். அப்படியெல்லாம் இருந்தவங்க தான் இந்த டீம் அப்படின்னு சொல்லி விமர்சித்தார். இதை விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு பங்கம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் பங்கம் பண்ணாரு. துரோகி எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல துரோகியை வீழ்த்துவோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணாரு சொன்னாரு. ஹைலைட்டா இந்த விஷயத்தான் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி கூட தலைமையை ஏத்து கூட்டணி வைக்கிறத விட தூக்கு மாட்டின்னு செத்துறலாம் அப்படின்லாம் சொல்லி தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில ஆரவாரத்தையும் உற்சாகத்தையும் புகுட்ட டிடி வித்யநகரன் அட் சேம் டைம் சுயநலத்துக்காக, யாரோடைய அழுத்தத்துக்காக இப்போ தன் தன்மானத்தை விட்டுட்டு கட்சியினரே மறந்துட்டு இவருக்காக உயிரோடு உயிரா இருந்தாங்களே இவங்க எல்லாரையும் மறந்துட்டு தன்னுடைய ஆதாயத்துக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் இணைஞ்சிட்டாரு அப்படியே சொல்லணும். சோ இப்ப என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, மேடையில பேசும்போது மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்றாரு. இதே டிடி வித்யநகரன் அதிமுகவில எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரே இல்ல சொன்னவர் தான், எதிர்த்து கேஸ் போட்டவர் தான். இன்னமும் கேஸ் நிலுவையில இருக்குது. சசிகலா தரப்புல இருந்து போட்ட கேஸ், டிடி வித்யநகரன் தரப்புல இருந்து போட்ட கேஸ், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தரப்புல இருந்து போட்ட கேஸ், புகழேந்தி பெங்களூர் புகழேந்தி அவர் தலைமையில போட்ட கேஸ், எல்லா கேஸும் இன்னும் உரிமையல் நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல, தேர்தல் ஆணையத்துல எல்லாத்திலும் நிலுவையில் இருக்கு. ஆனா டிடி வித்யநகரன் எடப்பாடி பழனிசாமி அட்ரஸ் பண்ணும்போது எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்படியா அட்ரஸ் பண்றாரு. இதை எந்த அளவுக்கு ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என் கிட்ட இருந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை பறிச்சுட்டாரு அப்படின்னு
ஏகப்பட்ட கோபத்திலையும் அதே ஒரு வேகத்துல கோர்ட்ல போய் கேஸ் போட்டவர் தான் டிடிவி தினகரன். இதே இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேலைகள் பார்த்தாரு, அப்படி அதுக்காக எவ்வளவு லஞ்சங்கள் கொடுத்தாரு, இந்த வழக்குகள்லாம் இவர் பேர் மேல இருக்கதான் செய்யுது. ஆனா இருந்தாலும் இது எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எங்களுக்குள்ள இருந்தது பங்காளிகள் சண்டை தான் ஓப்பரா சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது டிடிவி தினகரனும் ஐயா இபிஎஸ் அவர்களும் பிரஸ் மீட்டை சந்திக்கிறாங்க. இந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சிட்டு பேர் பிரஸ் மீட்டை சந்திக்கிறாங்க. பக்கத்துல உட்காந்து சொல்றாங்க, ரெண்டு பேரும் ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்ற உண்மைகள் இருக்குல்ல, பகடக்காயா யூஸ் பண்றாங்க, தொண்டர்களை பகடக்காயா யூஸ் பண்றாங்க. இவங்க சொல்ற உண்மையில ஒரு உண்மை தன்மையே இல்ல அப்படின்றத எடுத்துக்கொள்ள முடியுது. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தது உண்மைதான், நாங்க ரெண்டு பேரும் கலாச்சிக்கிறது உண்மைதான், நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் திட்டுக்கிறது உண்மைதான், ஆனா இப்ப எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல, நடந்ததெல்லாம் நடந்து போகணும் விடுங்க. எங்களை அவர் இந்த எல்கேஜி படத்துல நாஞ்சில் சம்பத்தில் சொல்லுவாங்க, துப்புனா தொடச்சுப்போம் அப்படின்னு. அது போல டிடிவி தினகரன் இபிஎஸ் திட்டுனா துப்புனா இவரு தொடச்சுப்பாரு, இபிஎஸ் டிடிவி தினகரனை திட்டி துப்புனா அவரு தொடச்சுப்பாரு. எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, நாங்க தொடச்சுப்போம். இதுல டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாவை சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும், டிடிவி தினகரனும் இபிஎஸும் ஒன்னா சேரணும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நாங்க அண்ணன் தம்பிகளா என்ன பண்ணிருக்கோம், இணைஞ்சிருக்கோம். வா பங்காளி சண்டைன்னு வரும், ஊருக்குள்ள பங்காளி சண்டை வரும், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும். அது நீடிச்சிருந்தா என்ன ஆகும், உறவு முறையில குடும்பத்துக்குள்ள இன்னும் அது என்ன பண்ணும், விரிசலை தான் உண்டு பண்ணும். இந்த விரிசலை தடுக்கணும்னு என்ன பண்ணணும்னா, பழசெல்லாம் மறந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணுங்க. நான் விட்டு கொடுத்துட்டேன், எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு. இவரும் சும்மா கிடையாது, இபிஎஸ் அவர்களும் சும்மா கிடையாது. அவர் சொல்றாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சகோதரர் டிடிவி தினகரன் இதே எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்கிறாரு. ஆனா எல்லாமே அரசியல் லாபத்துக்காக, இவங்களோட சுயநலத்துக்காக இந்த அளவுக்கு இறங்கி போவாங்களா? இந்த அளவுக்கு பச்சோந்திய தோத்துருச்சுங்க இவங்க ரெண்டு பேருடைய பல்ட்டினால. அந்த அளவுக்கு விமர்சனங்கள் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் மேல முன்வைக்கிறாங்க. இதுல தொண்டர்கள் தான் பாவம் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டையை போடும்போது இவங்க அவங்கள திட்டுறதும் அவங்க இவங்களை திட்டுறதும் மாறி மாறி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க. ஆனா கீழே இருக்கிறவங்க இணைவாங்களா அப்படின்னா அது பெரும் சந்தேகத்துலதான் முடியும் போகுது அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு இருக்கு. ஆனா இவங்களோட சுயநல இப்போ டிடிவி தினகரனுக்கு பாஜக அழுத்தம் கொடுத்தது அப்படின்னு டிடிவி தினகரன் ஒத்துட்டு இருக்காரு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு அம்மாவாச்சே நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன நடக்க போகுது. ஆனா அரசியல் வந்துட்டா அவர் சொல்ற மாதிரிதான், நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. எங்க சுயநலத்துக்காக நாங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்போம், இன்னைக்கு திட்டிப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம், நாளைக்கு வெளியே போய் அசிங்கசியமா கூட திட்டிப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவங்களுடைய நடைமுறைகள் இருக்கு. இதுல பாவம் தொண்டர்கள் தான் மாட்டின்னு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். டிடிவி தினகரனும் இபிஎஸ் அவர்களும் மேடையில ஒருத்தர் அன்பை பரிமாற்றி கொண்டாங்க, சமரசத்தை ஏற்படுத்தாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒருத்தர் இவர் அவரை வாழ்த்தி பேசுறதும் அவர் இவரை வாழ்த்தி பேசணும் ஒரே கூத்தா இருந்தது. இந்த கூத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதுல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.